சிப்பி தானே இன்னைக்கு சமைக்க போறீங்க? ஆமா. நீ சாப்பிட போற. இந்த மழை காலத்துக்கு காரம் சாரமாக செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இது ஒரு வகை கடல் சிப்பி. இதை ஓட்டை நீக்கி சுத்தப்படுத்தி அவிச்சு 300 கிராம் பாக்கெட்டில் விற்கிறாங்க. நாங்களும் கழுவி தண்ணி வடியை வடித்தட்டில் வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகா. ஹோம்ஸ் பாருங்கள் எப்படி வெங்காயம் முளைய வச்சுருக்கேன்ட்டு. நல்லா இருக்கலாம். வெறும் தண்ணியிலே வச்சு முளைய வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா பெருசாகவும் இருக்குல்ல வெங்காயம். அந்த எதல் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது, நல்லா வருது. இதே உரம் மண்ணில் வச்சுன்னா இவ்வளோ நல்லா வந்திருக்கும். 1/2 மேஜைக்கரண்டி மிளகுத்தூள், 1 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 மேஜைக்கரண்டி லைட் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். மற்றது வந்து சமைக்கும் போது பார்க்கலாமே. 1 மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை எது கிட்ட வச்சுருக்கேன் தெரியுமா? ஒழுங்காக வளரலைன்னா உனக்கு இந்த நிலைமை தான். அதுக்கு கிட்ட வச்சுருக்கேன், பார்த்துக்கன்ட்டு. மிளகா வெட்டினது போடுறேன். 2ஐயும் ஒரு 3/4 பதம் வேக விட்டுக்கோங்க. எடுத்து வச்ச சிப்பியை போட்டுக்கிறேன். இஞ்சி வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். கலந்து விட்டுக்கோங்க. மின்னலும் இடியுமா இருக்குது. நான் இப்போ சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். காக்கா இறைச்சி கேள்விப்பட்டிருக்கியா கோம்ஸு? படத்துலலாம் கேள்விப்பட்டதோட சரி, ஆனால் நேரில் பார்த்ததில்ல. நம்ம இப்போ சமைக்கிற இதுதான் காக்கா இறைச்சின்னு இந்தியாவில் சொல்கிறாங்க. சிப்பியில் கொலோஜன், வைட்டமின் பி, ட்ரப், சி, இரும்பு சத்து, ஒமேகா 3, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த சிப்பியை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இதில் வந்து பல விதமான சத்துக்கள் அடங்கி இருக்குது. எல்லோரும் உணவில் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 மேஜைக்கரண்டி எலுமிச்சை ஊற்றுறேன். நல்லா எங்கு படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 2 முட்டை நல்லா அடித்து கலக்கிட்டு ஊற்றிக்கிறேன். பெரட்டி விட்டு வேக விட்டுக்கோங்க. நல்லா கொத்தி விட்டு உதிரி உதிரியாக வறுத்திடுங்க. ஐஸ் பெட்டில் உரைய வச்சுருந்தா வெங்காயம் 1 கொத்து அளவுக்கு போடுறேன். ஃபைனலாக கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டைல் சிப்பி வறுவல் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. கடல் உணவுகளில் சிப்பி வந்து தனித்தன்மை வாய்ந்தது. சிப்பிங்கிற காக்கா இறைச்சி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சிப்பியில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நாங்கள் போட்ட காரம், அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக ருசியாக இருக்குது. அப்போ இந்த மலைக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கோம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.